வெல்கம் டு Achuma'S கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம குக் வித் கோமாளியில் இந்த வார இம்யூனிட்டி சேலஞ்சில் ஆண்டனி தாஸ் அவங்களோட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கார்ன் கட்லெட், ஸ்வீட் கார்னில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கட்லெட் பண்ண போகிறோம் அவர் செஞ்ச மாதிரி. அதுக்கு வந்துட்டு இங்கே ஒரு கார்ன் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு 1 இல்லைன்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே ஒரு 1.5 கப் அளவுக்கு கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஸ்வீட் கார்னை வேக வச்சுட்டு உதுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பச்சையாக சேர்க்கக்கூடாது, வேக வச்சுட்டு உதுத்து வச்சுருக்கேன் இந்த 1.5 கப் கார்ன். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச கார்னை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்திக்கலாம். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் தான். அடுத்து 3 பச்சை மிளகாய் பொடி பொடியாக அரிஞ்சது, கறிவேப்பிலை கொஞ்சமாக, அடுத்து கொத்தமல்லி அதுவும் பொடி பொடியாக அரிஞ்சது. இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு முட்டையை வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன், வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் மைதா மாவை வந்து கொஞ்சம் தின்னாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கார்னை வந்துட்டு ஒரு ஷேப் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கையோடையே இந்த முட்டையில் வந்துட்டு சேர்த்து ஒரு தடவை டிப் பண்ணிவிடுங்க. 2 சைடும் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு ஒரு தடவை பரட்டிடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம பொரிச்செடுக்கலாம். இது வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஒரு மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இது சேர்த்திடலாம். நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு வேகட்டும். ஆல்ரெடி வந்து கார்ன் வெந்துதான் இருக்கு. ஒரு 30 செகண்ட் போல் விட்டுட்டு அப்படியே வந்து மெதுவாக திருப்பிடலாம். இப்போ இந்த சைடும் வந்துட்டு ஒரு 30 செகண்ட் போல் நல்லா வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். செம்ம எம்மையாக இருக்குது. நிஜமாலுமே வந்து பார்த்திங்கன்னா வாசமே சூப்பராக இருக்குங்க. கார்னில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நமக்கு அந்த ஆண்டனி தாஸ் சார் சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப ஈஸியாகவும் கூட செஞ்சுருக்கோம். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்மியான கார்ன் கட்லெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.